முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மண் கொள்ளை வழக்கில் கூடுதலாக 20 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பானூரை அடுத்த புத்தூரை கிராமத்தில் இயங்கிய செம்மண் குவாரியில் 2006-11 திமுக ஆட்சியில் இருந்தபோது விதிகளை மீறி 2,64,644 லோடு செம்மண் கொள்ளை போனது. இதன் மூலம் அரசுக்கு 28 கோடியே 36,40,600 ரூபாயை இழப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக அப்பொழுது அமைச்சராக இருந்த பொன்முடி, அவரது மகனும் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான கௌதம சிகாமணி மற்றும் ஆதரவாளர்கள் ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கின் விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த லோகநாதன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்ட நிலையில் அரசு தரப்பு சாட்சிகளாக 67 பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர். இதில் 51 பேர் சாட்சியம் அளித்துள்ள நிலையில் இவர்களில் 30 பேர் பிற சாட்சிகளாக மாறினர். இந்நிலையில் மாவட்ட அமர்வு நீதிபதி மணிமொழி முன்னிலையில் செம்மண் கொள்ளை வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜெயச்சந்திரன், கோபிநாதன், சதானந்தம் ஆகிய 3 பேர் மட்டும் ஆஜராகினர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கௌதம சிகாமணி, ராஜமகேந்திரன், கோதகுமார் ஆகிய 4 பேர் ஆஜராகாத நிலையில் அவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே 20 பக்கங்கள் அடங்கிய கூடுதல் குற்றப்பத்திரிகை அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஏற்கனவே 67 சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 4 பேர் சாட்சிகளாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.